நிகழ்ச்சி நமது மாநிலத்திலேயே மிகப்பெரிய பள்ளியாக இயங்கிக் கொண்டிருக்கும் பாரதி தமிழ் பள்ளி சவுத் வெஸ்ட். இந்த தமிழ் பள்ளி இந்த குழந்தைகள் அதிகமாக பங்கு பெறுறாங்க. ஒரு சில மணித்துளிகள் இதற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு தாமதமாகலாம். ஏன்னா தொழில்நுட்பம் மைக் அனைத்தும் செட் பண்ணணும். அதனால் அது சம்பந்தமாக ஒரு சில மணித்துளிகள் ஆகலாம். அதனால் பொறுமையுடன் இருந்து அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் வரை அமைதியாக இருந்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். நாம் அனைவருக்கும் பொதுவான விஷயம் என்ன? தமிழ் பள்ளி, தமிழ் சங்கம், தமிழ். தமிழ் என்பது ஒரு மொழி மட்டுமல்ல, அது ஒரு பண்பாடு, அது ஒரு கலாச்சாரம், உணவு, உடை, நாகரிகம் அனைத்தும் தான். கலாச்சார மாற்றங்களாலும் திரைப்படம், தொலைக்காட்சி போன்ற பொழுதுபோக்கு அம்சங்களாலும் நம் தமிழ் மொழி இன்று பல வகையான மாற்றங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளது. நாம் அனைவருக்கும் இருக்கும் ஒரே பயம், நாளைய தலைமுறை தமிழ் பேசுவார்களா என்பதுதான். வாங்க, நம்ம சவுத் வெஸ்ட் பாரதி தமிழ் பள்ளி மாணவர்கள் என்ன பதில் கூறுகிறார்கள் என்று பார்ப்போம். சர்வம் தமிழ் மயம் நாட்டிய நாடகம். இனி வரும் காலங்களில் வேற்று கிரகங்களும் வியாபித்திருக்க போகிறது என்கிற நம்பிக்கை கற்பனை தான் இந்த கதையின் ஆரம்பம். வருடம் 2050. இடம் மார்ஸ். நம் முன் மார்ஸ் பாலின் எக்ஸ்பிளேஷனுக்காக குடும்பத்தை பூமியில் விட்டுவிட்டு செவ்வாய் கிரகத்தில் குடியேறிய நம் தமிழச்சி இந்தியா, அவளோட AI ரோபாட் சிபி மற்றும் அவள் அமெரிக்கன் இத்தாலியன் கொள்கை. Hello Natalie. ஒரே ஒரு நிமிஷம், அம்மா மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்ணு, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? தூங்குறியா? உடம்பெல்லாம் பார்த்துக்கோமா. நம்ம செல்ல குட்டி சிவி குட்டி என்ன பண்றான்? இல்லாம எனக்கு பொழுதே போகுதா? சிவி குட்டி எப்படி இருக்க? சரி, உங்க எக்ஸ்ப்ளோரேஷன் எல்லாம் எப்படி போகுது? இந்த ஒரு வாரத்துல ஏதாவது சுவாரஸ்யமா நடந்ததா? எனக்கு ஒரு வாரம், ஆனா உங்களுக்கு மார்ஸ்ல எவ்வளவு நாள்னு எனக்கு தெரியாது. ஆமா, உங்க மார்ஸ்ல விவசாயம் எல்லாம் எப்படி போகுது? எல்லாமே கிரீன் ஹவுஸ் தானா? இல்ல புது முறையில் ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா? என்னென்னமோ டெக்னாலஜி எல்லாம் பண்றீங்க. ஆனா இந்த மெசேஜ் உனக்கு சேர மாத்திரம் எதுக்குமா 15 நிமிஷம்? எதையாவது கண்டுபிடிங்கப்பா. நான் ஒன்று சொல்றேன், உங்களை பிரிஞ்சு இருக்கிற வருத்தம் இருந்தாலும் வெளியில எல்லாரும் பார்த்து என்ன ஒரு பொண்ணு நல்லா மார்ஸ்ல ஆராய்ச்சி எல்லாம் பண்றாலாமேன்னு கேட்கும்போது, ஈன்ற பொழுதிலும் பெரிது வைக்கும் தன் மகனை சான்றோன் என்ன கேட்ட தாய் அந்த குரல்ல வர்ற மாதிரி எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்குன்னு தெரியுமா? ஓகே, பாய், டேக் கேர், பத்திரமா பார்த்துக்கோங்க. நீங்களும் நல்லா இருங்க, உடம்பை நல்லா பார்த்துக்கோங்க. டேய், நீ சொல்றத உங்களுக்கு கேட்காத. I'm really curious. Every time your family sends a message, still you guys talk in your own language and practice it. You guys said it's Tamil, correct? Tamil இல்லக்கா, தமிழ் சொல்லுங்க. Tamil இல்லக்கா, தமிழ் சொல்லுங்க. Come on, we'll talk in Tamil. That's my mother tongue. Hold on, there's something I worked on. This is a kind of headset which translates all that we talk in Tamil to English. Switch it on. நான் சொல்றது கேக்குதா? Wow, terrific. That's terrific. Again, how did you build this guy talking in Tamil? I thought you studied in the US. ஆமா, நான் பிறந்தது படிச்சது எல்லாம் கனெக்டிகட்ல தான். ஆனா நாங்க வீட்டுல தமிழ் தான் பேசுவோம். அது மட்டும் இல்ல, கனெக்டிகட்ல நல்ல தமிழ் பள்ளிகள் இருந்தது. ஏன் இப்பவும் இருக்கு. நான் பாரதி தமிழ் பள்ளியில தான் படிச்சேன். இருந்தாலும் கேள்வி எனக்கு புரியுது. எங்களுக்கு எங்க தமிழ் மொழி வளர்த்துல கொஞ்சம் பெருமை அதிகம்தான். ஆமா, நானும் தமிழன் தான். என்னோட உடம்புல சைனா ஜப்பான் பார்ட்ஸ் இருந்தாலும் நானும் தமிழன் தான். Oh, you guys have real passion. ஆமாம், என் அக்கா பெரிய கில்லாடி தான். அக்கா, நீங்க எனக்கு தமிழர்கள் பத்தி சொன்ன பதிவை
நான் வேணா சொல்லட்டுமா? என்ன உனக்கு விருப்பம் இருந்தா சிபி பழந்தமிழர்களின் வாழ்க்கை முறை பற்றி சொல்லுவான். தயாரா? Why would you wait? Let's start now. பெரிய கோவில் திறப்பு விழா. ராஜா மேற்பார்வை காட்சி. குறிப்பிட்ட தினத்தில் கும்பாபிஷேகம் நடத்தி வெள்ளம் அல்லவா? பெரிய கோயில் கும்பாபிஷேகம் குறித்த தினத்தில் நடத்தி விடலாம் அரசே. ராஜதந்திரியாரே, என்னென்ன கலை நிகழ்ச்சிகள் நடத்தலாம்? தமிழ்நாட்டிற்கே உரித்தான ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நடத்தலாம். அதிலும் அரசர் கட்டளை என்றால் தண்ணீர் குளத்தில் பிறந்த 1000க்கும் மேற்பட்ட மங்கையர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அது என்ன ராஜதந்திரியாரே, ஆடுவதற்கு உரித்தான குளம் பிரித்து பேசுகிறீர்? மன்னிக்க வேண்டும் அரசே. கும்பாபிஷேகம் அன்று என் மகள் குந்துவை நடனத்தை ஊர் பார்க்க அரங்கேற்றலாம் என்று நினைக்கிறேன். எல்லோருக்கும் அழைப்பு அனுப்புங்கள். வேங்கை நாட்டின் அரசன் விமலாதித்தனுக்கு அழைப்பு அனுப்ப வேண்டாம். அவன் நம் சக்கரவர்த்தியை அவமதித்து விட்டான். அப்படியே ஆகட்டும். நண்பருக்கு அழைப்பில்லாத விழாவிற்கு ராஜேந்திரன் வர மறுப்பு. நீங்கள் தந்திரம் கண்டு கொண்டாமல் இப்போது அரசரின் பேச்சை கேட்பது இல்ல, ராஜதந்திர பேச்சுக்கு தான் செவி. அழைப்பு இல்லாத இடத்திற்கு நானும் வரவில்லை. ஆகட்டு இளவரசே, நானாவது இளவரசியின் நடனத்தை காண செல்கிறேன். குலங்களுக்கு இளவரசியின் நாட்டிய அரங்கேற்றம். என்ன விமலாதித்தா, அழிப்பில்லாத இடத்திற்கு வந்திருக்கிறாய்? நான் கலைக்கு மரியாதை தருபவன். இளவரசியை நாட்டியம் காண வந்தேன். உன் கலை உணர்வை நான் மதிக்கிறேன். வா, என்னோடு அமர்ந்து பார்க்கலாம். வேண்டாம் அரசே, நான் அழைப்பில்லாமல் வந்தவன். மக்களோடு மக்களாக அமர்ந்து பார்க்கிறேன். அதுவும் சரிதான். கலையை ரசிக்க மக்களோடு மக்களாக தான் ரசிக்க வேண்டும். ஆழத்தில் ஆடியிருந்தால் இன்னும் அருமையாக இருந்திருக்கும். என்ன இளவரசியை விமர்சிக்க உனக்கு யார் உரிமை கொடுத்தது? இவரை சிறையில் அடைந்தது.
அவர் என் நடனத்தை தானே விமர்சித்தார், அதற்கு ஏன் சிறை தண்டனை? நீ எங்கள் சோழ சாம்ராஜ்யத்தின் இளவரசி, உன்னை விமர்சிக்கும் உரிமை யாருக்கும் இல்லை. ராஜராஜ சோழன் பிறந்த நாள் விழா. என்ற ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரம் தந்தையின் பிறந்தமா? ஆமாம் அண்ணா, தந்தையை மகிழ்விக்க என்ன ஏற்பாடுகள் செய்திருக்கிறீர்கள்? நல்ல கவி பாடுபவர்களை வர வைத்துள்ளேன். தந்தையா மகிழ்விப்பவருக்கு கேட்கும் பரிசு கிடைக்கும். சபாஷ் அண்ணா. ஒவ்வொரு புலவராக வர சொல்லுங்க. முதலில் வருவது ஈடுநாட்டு புலவர். வணக்கம் அரசே. நம்மை நாடும் எப்போதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அதற்கு வாழ்த்துக்கு நன்றி. ஆகட்டும், பரிசு பெற்று செல்லுங்கள். அடுத்த வருவத்தை உரையூர் புலவர்கள். வணக்கம் அரசே. அப்படியே ஆகட்டும். அடுத்து வருவது வேங்கி நாட்டின் அரசன் விமலாதித்தன். வணக்கம் அரசே. விமலாதித்தனா சிறையிலிருந்து எப்போது வந்தால்? ஏன்னா அப்பா தங்கள் பிறந்தநாளை முன்னிட்டு நீங்கள் தானே சிறை கல்வியை விடுவிக்க உத்தரவாயிட்டி. அரசியல்வாதியா இருந்த விமலாதித்தன் இப்ப பாடி பிழைக்க வந்தாயா? உங்களை போல் நாடலும் வேதனை கூட பாடலில் வாழ வைப்பவன் கவிஞன் தானே. ஆகட்டும், பாடு. கத்து திரைக்கிற சூழவனிக்கு ஒரு கண்மணி போன்றவனே, கற்பக நாடன் எப்புறம் மேன்மை கணக்கில வாய்ந்தவனே, முத்தமிழை பயில் வித்தக நாவில் நுழைந்திர நாயகனே, மூவுலகும் புகழ் பராந்தக வாழிய வாழியவே, மனத்தால் தனைத்தான் மதிப்பால் நினைப்பால் தமக்கே விருப்பானவன், செருக்கால் ஒருக்கால் சினத்தால் வெறுப்பால் குடிக்கே நெருப்பானவன், குணத்தால் குலத்தால் இனத்தால் மரத்தால் திறத்தால் சிறப்பானவன், கொடுப்பால் இனத்தால் அடுத்தால் தமை பேரும் குலசேகரன் வாழ்ந்தவன், போர் முனையில் புகழ்சேரன் முடித்தலை கோயிலுள்ள பெரும் வீரம் விளைத்தனை, புலி வரைந்த கொடி அசை முன் பகவை முடி துறந்து உனது அடிப்பணிந்திருவர், பொன்னி வளநாடு கன்னிதம் வீதி என்னும் புகழோடு இன்ப நிறைவோடு வாழ்க வாழ்க வீர சோழ ராஜ ராஜ வாழ்கவே. உயர்ந்த பாட்டு, அருமையான கருத்து. என்ன வேண்டுமோ கே, நான் தருகிறேன். உங்கள் மகள் குந்தவையை என் பாடலுக்கு பரிசாக தாருங்கள். நல்ல பரிசு கேட்டாயப்பா. நீ சும்மா இருவா. அரசியல் காரணமாக என் மகளை பரிசாக தர முடியாது. அப்படி என்றால் வேறு பொருளை பரிசாக என்னால் பெற முடியாது. நீ கேட்கும் பரிசு வினோதம். என்ன வினோதம் அரசே? அவைக்கு 1000 ஆண்டுகள் வாழ நெல்லிக்கனை பரிசளித்தான் அதியமான். பட்டினப்பாவே பாடியவனுக்கு 16,000 பொன் கொடுத்தான் உங்கள் பாட்டன் கைகாலன். அகைவனுக்கு பரிசாக கொடுத்தான் தான் பெற்ற செல்வத்தை. ராஜ ராஜ சோழன் விமலாதித்தா, ஏற்றுக்கொள் என் மகளை. வணக்கம் வணக்கம் வணக்கம், நம் ராஜனுக்கு முதல் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம், இங்க வந்தவர்க்கு பொது வணக்கம். தெருக்கூத்து இங்க ரசிப்பதற்கு சபையில் இங்க உள்ளவர்க்கு முதல் வணக்கம். மும்மாறி ஒழிவதற்கு நாட்டில் உள்ள நல்லவர்க்கு பொது வணக்கம். தமிழே தமிழே தாய்மொழியே மொழியே, நான் சொல்லும் கோடி வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம், நம் ராஜனுக்கு முதல் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம், இங்க வந்ததற்கு பொது வணக்கம். அண்ணே, இன்னைக்கு என்ன கூத்து கட்ட போறோம்? ஏதாவது காவியமா இருக்கும், இல்லைன்னா நீதி கல்யா இருக்கும். இல்ல தம்பி, இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமா. அப்படி என்ன வித்தியாசமா? நம்ம சோழ மன்னர்களை பற்றி, அவங்க ஆட்சியில பின்பற்றிய அறத்தை பற்றி, எந்த சோழ மன்னர் எந்த அறத்துக்கு எடுத்துக்காட்டா இருந்தாரு அப்படின்றத பற்றி கூத்துக்கட்ட போறோம். கேள்வியா கூத்துக்கட்ட போறோம். இந்த அரங்கு சொல்ல பார்வையாளர்கள்லாம் அதுக்கு பதில் சொல்றாங்களான்னு பார்ப்போம். என்ன சொல்றீங்களா? ஏய் புல்கேசி தம்பி, இப்ப எப்படி இருக்க? போன வாரம் அவனுக்கு தலையில அடிபட்டுச்சு. அதுல இருந்து எதிர்காலத்தை பகை சக்தி அவனுக்கு வந்துருச்சு. ஓ அப்படியா?
சரி சரி, வந்த வேலையை பாப்போமா? முதல் மன்னனை பத்தி பாடலாமா? மக்கள் துயரப்படுவதை மன்னனும் கண்டு பொங்கும் காவேரியின் குறுக்கே அணையும் கட்டிட முடிவும் செய்து விட்டாரே. அறிவியல் அற்புதம் செய்தார், தண்ணீர் பாசனத்துக்காய் திரும்பியும் விட்டார். தஞ்சை சுற்றி உள்ள பூமி செழித்து வளர்ந்திட வழியும் செய்து விட்டாரே. இந்த சாதனை செய்த நம் மன்னர் அவர் வயதோ வெறும் 16. 16 வயசிலே ஓடும் காவேரி கொள்கை கண்ணனை கட்டின மன்னர் அவர் யார் என்று தெரியுமா? சொல்லுங்க. கரிகால சோழன். அண்ணே தலைவலிக்குது, அண்ணே தலைவலிக்குது. என்னடா ஆச்சு? அண்ணே எனக்கு ஆறு தெரியுதுண்ணே, காவிரி ஆறு, அதுல கல்லணை இன்னும் நிக்குதண்ணே. நான் சொல்றது 10,000 ஆண்டுக்கு அப்புறம்ண்ணே. அப்படியா? ஒரு சிலை தெரியுதண்ணே, நம்ம கரிகால சோழனுக்கு சிலை வச்சிருக்காங்கண்ணே. அந்த நூற்றாண்டுல இந்த மாதிரி வேற ஏதாச்சும் சாதனை செஞ்சிருக்காங்களா? திரும்பவும் ஏதோ ஆறு தெரியுதுண்ணே, அதுல வெள்ளையா ஏதோ மறுக்குதுண்ணே. வெள்ளையா? ஏதோ தர்மாக்கோல் சொல்றாங்களே. தர்மாக்கோல் அப்படின்னா அடுத்த மன்னனை பத்தி பாடலாமா? ஒரு நாள் தேர்ல நம்ம இளவரசன் அப்புறம் ஒரு நாள் இளவரசன் அவர் யார் என்று தெரியுமா? சொல்லுங்க. இப்ப பாரு, அவனுக்கு தலைவலிக்குதுண்ணே, தலைவலிக்குது. சிகப்பா பெரிய கட்டடம் தெரியுதண்ணே, வெளியில உயர் நீதிமன்றம் போட்டிருக்கண்ணே, உள்ள பெருசா நம்ம மருந்தீரி சோழனுக்கு சிலை வச்சிருக்காங்கண்ணே. வேண்டடா தெரியுது? தெரியுதண்ணே தெரியுது, இன்னொரு கட்டடம் தெரியுது. வெளியில பேர் போட்டிருக்காங்க, ஏதோ பீட்டான்னு போட்டிருக்காங்கண்ணே. பீட்டாவா? அது என்னடா அது? அது ஒண்ணும் இல்லைண்ணே, மாட்டுக்கு ஒண்ணுன்னா பெருசா வந்துடுவாங்க. அப்போ மனுஷனுக்குலாம்? அது கேள்வியே தான், பதிலே இல்ல. அவ்வளவுதானடா, வேற ஏதாச்சும் தெரியுதா? அவ்வளவுதானே. நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா ஒண்ணு நல்லா தெரியுது. தமிழனும் தமிழின் பெருமையும் தமிழின் அடையாளமான தமிழும் என்றென்றும் நிலைச்சி நிற்கும் என்று சொல்லி இந்த கூத்தை முடிக்கிறோம். அறையின்றும் ஒலிக்கும்
தமிழனின் பெருமை. ராஜராஜனின் அவை என்ன, அங்கே நடந்த கவிச்சிதறல் என்ன, அருமையான கரையிட்டு. அது மட்டுமா, அந்த நையாண்டியான தெருக்கூத்துத்தான் என்ன. மார்சிலுக்க நம்ம இனியாவும் ஏஐ ரோபோ சிபியும் அவங்க தோழிக்கு பழந்தமிழர்களின் கதையை விளக்க என்ன ஒரு சரியான உதாரணத்தை எடுத்துருக்காங்க பாருங்க. இது அவங்க அயல்நாட்டு தோழிக்கு புரிஞ்சுதா? வாங்க நம்மளே போய் பார்க்கணும். இன்னும் அவங்க உரையாடல் எப்படியெல்லாம் போகுதுன்னு பார்க்கலாம். நீயும் மார்க்கு அருமையா இருந்ததா அக்கா? இவங்களுக்கு இது புரிஞ்சதா? நான் சரியா சொன்னேனா? Wow! Oh yeah! This translator is doing great. Of course I get it. I'm with you guys for a while. I'm kind of learning it too. நீங்க ரெண்டு பேரும் சொன்னது ரொம்ப சரிதான். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த தெருக்கூத்துல ஃபியூச்சர்ல ஹைகோர்ட் வரைக்கும் பார்த்தாங்களே, அவங்க இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தா மாஸ்ல நம்மளையும் பார்த்துப்பாங்களே. அக்கா, எல்லா தமிழ் உச்சரிப்பும் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு சிந்தசைசர் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கீங்களே, அதுபோல இவங்க ஹெட்ஃபோனுக்கு ஒன்று பண்ணி கொடுங்க. அப்போ நம்ம காசு மண்ணா பேசுனா கூட புரியும். நல்ல யோசனை. சரியான நேரத்தில் ஞாபகப்படுத்துங்க. காசுக்கு டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். Cousin? His accent sounds a little different whenever he pings you guys. ஆமாம் அக்கா, அவங்க அப்பா அம்மா தென் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அதனால காசி பண்ணாக்கும் அந்த உச்சரிப்பு கொஞ்சம் இருக்கும். Do Muslims live in your state in Tamil Nadu? அக்கா, நான் பதில் சொல்றேன். நீ சின்ன ஆர்வக்கோளாரே. Go ahead. மெஜாரிட்டி மைனாரிட்டி எல்லாம் அரசியலுக்கு தான். தமிழர்களுக்கு எல்லாம் மதமும் இனமும் ஒன்றுதான். பிரச்சனைகள் ஈகோவுக்குள் இருந்திருக்கு. ஆனா எல்லாரும் நண்பர்கள் தான். என் அக்காவுக்கு கூட எல்லா மத நண்பர்களும் இருக்காங்க. ஆமாம் தானே அக்கா? எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் குட்டி. மத வேறுபாடு எல்லாம் எனக்கு கிடையாது. என்னோட மாடர்ன் தமிழ் ஆழ்கை கூட காசு மன்னா தானே. அதனால நானும் தமிழ் ஓபோ தான். தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் ஏன் வெளிநாட்டவர்கள் கூட தங்கள் பங்க அழிச்சிருக்காங்க. Yeah. Even I've heard about this. Even one of the priests from my native country, Italy, Constantine Josepheski, went to the Tamil lands and got fascinated by the language. I think he even changed his name and wrote some books, correct? Yes, அவர் பேர் தான் வீரமாமுனிவர். அவர் தான் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் மேல இருந்த பற்றால் தன் பேரை வீரமாமுனிவர் மாற்றிக்கிட்டு பல தமிழ் நூல்கள் எழுதியிருக்காரு. ஆமாம் அக்கா, அதுதான் நானும் சொல்றேன். நான் ஒரு தமிழ் ரோபோ மட்டும்தான். எந்த மதத்தை சார்ந்தவனும் கிடையாது. போதும் செல்லம், நிறுத்து. கொஞ்சம் அடக்கி வாசி. எங்க அம்மா எங்க கிரேட் கிராண்ட் ஃபாதர் ஜிகே பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லுவாங்க. அவரு ஒரு பெரிய சுதந்திர போராட்ட வீரரா. எங்க அம்மா தனியா சொல்லுவாங்க, பிரிட்டிஷர்ஸ் கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்கிட்டு சினிமாவுக்கு அடிமையாயிட்டாருன்னு. ஏன்னா அவர் ஒரு பெரிய மூவி பார்ப்பான். அவர் காலத்துல வந்த மூவிஸ்ல எல்லாம் நல்ல கருத்து இருந்துச்சுன்னு ரொம்ப பெருமையா சொல்லுவாராம். That sounds interesting. Can you tell me more about him? எங்க தாத்தா பத்தி சொல்லணும்னா நோ டெல்லிங், ஒன்லி சிங்கிங்.
மாசிலா உண்மை காதலேன்னு அலிபாபாவிலிருந்து ஷப்பானினா சப்புன்னு அரைஞ்சிருன்னு ஏற்றி விட்ட நம்ம மயில வரைக்கும் எந்த சினிமாவை பார்த்தாலும் அந்த கதாபாத்திரமாவே மாறிடுற ஒரு மிகப்பெரிய சினிமா ரசிகர் நம்ம ஹீரோ. என் இனிய தமிழ் மக்களே, என்னை தெரியுமான்னு ஆரம்பத்திலேயே இன்ட்ரோ பில்டப்போட ஆரம்பிக்கிற நம்ம தாத்தா பேரு ஜிகே. அவருக்கு சினிமா தாங்க எல்லாமே. சங்க காலத்துல நடக்கிற நிகழ்வுகளையும் நிகழ்காலத்துல நடக்கிற நிகழ்வுகளையும் எந்த காலத்திலையும் நம் கண் முன்ன கொண்டு வந்து சேர்க்கறதுல திரைப்படத்துக்கு பெரும் பங்கு உண்டு. 20ஆம் நூற்றாண்டுல தமிழரின் உணவு, உடை, நாகரீகம், விளையாட்டு, ஆட்டம், பாட்டம், வாழ்க்கை முறைன்னு நடக்கிற அத்தனை விஷயத்தையும் நம் ஹீரோவின் மலரும் நினைவுகளும் அவர் ரசித்த சினிமா திரைப்பட பாடல்கள் வாயிலாக கண்டு கழிக்கலாம். வாங்க. Yeah.
என்னாச்சு? என்ன கோஷம் அது? ஆஹா, சுதந்திர போராட்ட நாட்கள் ஞாபகம் வந்துடுச்சு போலயே. என்று தனியும் இந்த சுதந்திரதாரும் என்று தனியும் இந்த சுதந்திரதாரும் என்று மடியும் இந்த அடிமையும் ஓடும் என்று மடியும் எந்த அடிமையும் ஓடும் என்று தனியும் இந்த சுதந்திரதாரும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப உணர்ச்சிகரமா கோஷம் போட்டுட்டு இருந்த ஜிகே இப்போ வாசம் பிடிச்சிக்கிட்டு எங்க போறாரு? ஓ, கல்யாண சாப்பாடா? அங்கார
அடுத்து என்ன? இதோ உங்களுக்காக இலவச கருத்து. பவர்பாண்டி மாதிரி இளமையா இருக்கு நம்ம ஹீரோ ஜிகே. அவரோட ஹீரோயின்ஸோட அகநானூர்ல வர்ற மாதிரி என்னமா வர்ணிச்சு பாடுறாரு பாருங்களேன். இப்படியாக ஜிகேவோட நினைவுகள் அங்கே எங்கே ஊஞ்சலாட இன்னும் 1 மணி நேரத்துக்கு கூட சோலோ பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருங்க. ஆனா நம்ம ஜிகேவோட நினைவுகளை இந்த ஒளிமொழி நிகழ்ச்சியோட முடிச்சுக்கலாம். வந்ததாய் ஒரு கோடி தந்தாய் பூமியில மாசல்
crazy about your language, so fond of it. How could this all happen? இதுக்கு கண்டிப்பாக எங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் நிறைய கிரெடிட் கொடுக்கணும். ஏன்னா அவங்க தமிழ் மட்டும் எனக்கு சொல்லிக் கொடுக்கல, அவங்க வாழ்க்கை முறை பற்றியும் நிறையா சொல்லிக் கொடுத்துருக்காங்க. அவங்க இளமை காலத்துலேயும் அவங்க காலேஜ் டேஸ்லேயும் அவங்க என்ன மாதிரி மாற்றங்களை சந்திச்சாங்க, எப்படி அவங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆச்சு, இது பற்றியெல்லாம் நிறையா சொல்லிக் கொடுத்துருக்காங்க. Wow, looks like a super loving family. எங்கள் அப்பாவும் அம்மாவும் இயற்கையை எப்படி பேணி காக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பூமி எவ்வளோ முக்கியம், நம்ம எதெல்லாம் பண்ணக்கூடாது, எதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் சொல்லி கொடுக்க தவறுனதே கிடையாது. எனக்கு தெரியுமாக்கா, எனக்கு தெரியும். பிளாஸ்டிக் பொருள் உபயோகப்படுத்தக்கூடாது, இது ஒரு முக்கியமான விஷயம் அம்மா அப்பா சொல்லி கொடுத்தது. அது மட்டும் இல்லை குட்டி, மரம் வளர்க்குறதுல உள்ள முக்கியத்துவம், காடுகளை பேணி காப்பாற்றுறதுல உள்ள முக்கியத்துவம், ஏன் நீர் சேமிப்பில் இருக்கிற முக்கியத்துவம், இது பற்றி எல்லாம் எங்கள் அப்பா அம்மா எவ்வளோ சொல்லியிருக்காங்க தெரியுமா? I know. Had we followed that effectively, we wouldn't have ended up here. I know. சரியா சொன்ன. தமிழனும் எந்த நாட்டுக்காரங்களும் கொஞ்சம் இயற்கையை ஒழுங்காக பாதுகாத்துருந்தாங்கன்னா இன்னைக்கு பூமியை விட்டு எந்த கிரகத்தில் போய் தங்கலான்னு நம்மள மாதிரி வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ண வேண்டிய அவசியமே வந்திருக்காது. இன்னைக்கு மாசுக்கு வந்து ஹியூமன் லைஃப் பாசிபிலிட்டிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இட்ஸ் ஆல் ஃபார் சொசைட்டி. சரி, நான் ரொம்ப பேசி போராடிக்க விரும்பல, எல்லாரும் போய் வேலை பார்க்கலாம். Hold on, we have some time. I really want to know what your mom and dad told, other than this environment thing to you, like how they did it in their young age, or how it transformed. I mean, your state, the tunnel state. ஆஹா, இந்த அக்காவுக்கு கூட இப்போ ஆர்வம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஓகே சிடி, அப்போ அப்பா அம்மா எனக்கு சொல்லி கொடுத்ததையும் அவங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பற்றியும் நான் உனக்கு ஃபீல் பண்ணியிருக்கேன்ல, அதை இவங்களுக்கு கொஞ்சம் கலகலப்பாக சொல்லி பார்க்கலாம். ஆயிரத்தி 1980களில் ரேடியோ உலகில் சிலோன் KS ராஜாவும் விவித் பாரதி தேன்கிணமும் தாண்டி மக்களின் வீடுகளில் டேப் ரெக்கார்டுகளும் தொலைக்காட்சிகளும் நிறைய ஆரம்பித்தது. கால் வலிக்க கேசட் கடைகளில் காத்து வந்தது. ரயில் கேசட்டுகளில் கண்ணை தொலைக்க இசை ரசிகர்களின் பொற்காலம். 80 இறுதிகளில் வண்ண தொலைக்காட்சி கட்டினர். சின்ன பேச்சுகளும் பக்கத்து வீடுகளில் நடக்கும் துண்டாக ஆரம்பித்து சித்திரக்கார் ஒளியும் ஒளியும் வீடுகளை ஆக்கிரமித்த காலம். செயற்கை உரங்கள் ஊடுருவ இயற்கை விவசாயம் அழிய ஆரம்பிக்க நகர்ப்புற வாழ்வை நோக்கி கிராமங்கள் நகர ஆரம்பித்தது. அம்மா மம்மியாகி ஐ லவ் யூ ரஸ்னான்னு ஆங்கில மோகம் துளிர்விட ஆரம்பித்ததும் இந்த காலகட்டத்தில் தான். எனக்கா எப்படி இருக்கீங்க? ஸ்கூல்ல உங்களை பார்க்கவே முடியல. இல்லக்கா, என் பையனுக்கு இங்கிலீஷ் மீடியமே இடம் கழிச்சிச்சு. ஏன் இந்த ஸ்கூல்ல நல்லா தானே இருந்துச்சு? நாங்க இவனை நல்லா படிக்க வைக்கணும் தான் விவசாயத்தை விட்டு டவுன் பக்கமா வேறு அழைத்து வந்தோம்க்கா. அதுலையும் என் பையனுக்கு இங்கிலீஷ் மீடியம் இடம் கழிச்சிக்கிறப்போ எதுக்கு விடணும்க்கா? அதுவும் சரிதான். நீங்களும் உங்க பொண்ணை இங்கிலீஷ் மீடியமே சேர்த்துக்கா. இப்பதான் இங்கிலீஷ் மீடியமுக்கு தான் ஹவுஸ். இல்லக்கா, எங்க வருமானத்துக்கு சரி கிடையாது. சரி, நான் வரேன்க்கா. அம்மா, தேன் முட்டாய் எனக்கும் வேணுமா? சரி, வாங்கிக்கோங்க. இந்த அப்படி காசு. ரேடியோ போடுங்க. வணக்கம், ஆல் இந்தியா ரேடியோ. என்ன வேணும்? தேன் முட்டாய், இலந்து வடை, கமர்கட்டு, குருவி ரொட்டி, சுக்கு மிட்டாய் எல்லாம் இருக்கு. உனக்கு என்ன வேணும்? அண்ணே, தேன் முட்டாய் கொடுங்க அண்ணே. எனக்கு இலந்து வடை ஒரு 4 கொடுங்க. மாஸ்டர் ஒரு டீ. அமைச்சரை திறந்தது. ஒன்றும் பூங்குதல் கோடாதி வழக்கு லட்சணம் பெரியதம்பி அருள்ராஜா ராகினி மல்லிகா காந்தி இவர்களுக்காக நாம் தருவது
ஐயா ஒளியம் போடுறது என்னாச்சு? நான் வந்து மாஸ்டர். 1990களில் ஒரு சில வீடுகளில் மட்டுமே இருந்த தொலைபேசி மற்றும் வண்ண தொலைக்காட்சி பெட்டிகள் அதிகமான வீடுகளை தொட்டது. சேட்டலைட் டிவி வந்தது. வண்ண விளம்பரங்களை பார்த்து மஞ்சள் பூசிய பெண்கள் ஃபேர் அண்ட் லவ்லிக்கு மாறினார்கள். வசதியின் அடையாளமாகவே மாறிவிட்ட தொலைக்காட்சியில் நிகழ்ச்சிகளில் குடும்ப தரம் இருந்தது. அப்துல் ஹமீது போன்ற தொகுப்பாளர்களின் தரமான தமிழில் இதம் இருந்தது. பாட்டுக்கு பாட்டு லலிதா ஜுவல்லரி மார்ட் ஹைலைட் லிமிடெட் வாரந்தோறும் வழங்கி வரும் வேடிக்கை நிகழ்ச்சி. ஆனால் 21ஆம் நூற்றாண்டில் தமிழ் எப்படி மாறியது என்று நாம் இப்போது பார்க்கலாமா? இப்போ நம்ம வாட்ச் பண்ண போறோம் பீட்டர் ராப் சாங். Blue Mountain is the land in funky drums from hell. Sign up at the club, at the rally, at the better raps. Better raps. Better raps. Better raps. வெல்கம் பேக். நம் பொங்கல் ஸ்பெஷலில் அடுத்து வருவது பிரச்சனைகளை பிரித்து மேயும் டிபேட் ஷோ பேசி பார்ப்போம். இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான தமிழ் தாய். லெட்ஸ் கோ டு தி ஷோ. கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்க்கு. நான் ஒரு தமிழ்வாதியார். என்னப்பா வேஷமாயினா இங்க ஏரியா என்ன இப்போ தமிழ் பத்தி ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. பாப்பா யாருமே காணோம். ஹலோ வியூவர்ஸ், நான் தான் உங்களோட ஃபேவரட் ஆங்கர். Dude, I was called for some meeting. I don't know, it's for camel or something. Dude, what is this all about? Why are we here? அதுதான் நானும் கேட்கிறேன். எதுக்கு இப்போ இங்க வந்துக்கிறோம்? பொருங்கள் பொருங்கள், தமிழ் தாய் வரட்டும். முக்கணிகளைப் போல் இனிமையான முத்தமிழ் கொண்ட எங்கள் மூத்தமொழி தாயே வருவாள், காட்சி தருவாள். வணக்கம் தாயே, எதற்காக எங்களை அழைத்தீர்? சொல்கிறேன். தமிழ் மொழியின் இன்றைய நிலை, என் உயிரினும் மேலான தமிழ் மக்களின் நிலை அறியவே இங்கு வந்தேன். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் எளிதாவது எங்கும் காணோம் என்றான் முண்டாஸ்கர். அவரின் சீடனோ தமிழுக்கு நமுதென்று பேர், அந்த தமிழ் என்பது தமிழின் உயிருக்கு நேர் என்றான். அதுபோலும் அருளால் தாயே தமிழ் உலகெங்கும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுதுதான் செம்மொழி மாநாடு நம் கொங்கு தமிழ் கொஞ்சம் கோவையில் இனிதே நடந்தது.
மகிழ்ச்சி மகிழ்ச்சி மற்றற்ற மகிழ்ச்சி. இது கண்டு அகமும் மகிழ்ந்தேன். இதுதான் அப்பா என் கனவு. தமிழை நீங்கள் உயிருக்கும் மேலாக போற்றுகிறீர்கள். இதை விட ஒரு தாய்க்கு வேறு என்ன வேண்டும்? போதுமப்பா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அம்மா, அவன் சொல்வதை கேட்காதீர். நான் சொல்வதுதான் உண்மை. ஜெய், நான் என்ன உண்மை சொல்லடா. மூடா, நீ மூடா வாய. சாரி, மன்னிச்சுக்கோ தாயே, தங்க ஸ்லிப் ஆயிடுச்சு. இவன் சொல்ற மாதிரி எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் எல்லாம் இல்ல. தம்பி உட்கார்ந்து இருக்காரு, அவர் ஏன் கிளம்பல? What do you want me to talk? என்ன தமிழ்நாட்டில் ஆங்கிலம் பேசுகிறார்? எந்த ஊர் எனக்கு? தமிழ்நாடு. இங்கிலீஷ்ல தான் பேசுவோம். செந்தமிழ் நாடின் போதினிலே இந்த தேன் வந்து பாயுது காதினிலே. ஏமா, நீ தமிழ்நாட ஒத்துக்கிறேன், அதுக்குள்ள நீ ஆனாவுதான் செய்ய சொல்ல. அது நாங்க சாய்ஸ்ல விட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஆனா நீ சொன்ன Let's get this straight. நீங்க எங்க தமிழ் படி பேசுற டாக்டர் பண்றீங்க. இதனால எங்களுக்கு வேலையாக இருக்க போகுது. சி, எங்க ஒர்க்கிங் பையன்ல இங்கிலீஷ் தெரியலனா கேவலம். ஐயோ, நெஞ்சு பொறுக்கதில்லையே. யோ பாத்தி, ஆரம்பத்திலேயே ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதுன்னா மேடம், இவங்க யாருன்னு தெரிஞ்சா உங்களுக்கு? தெரியவில்லையே. இவங்கதான் நம்ம டிவி தொகுப்பாளர். ஹே, call me anchor man. இப்போ நம்ம டிவி ஆங்கர் தமிழ் பேசி காட்டுவாங்க. ஹலோ வியூவர்ஸ், நான் தான் உங்களோட ஃபேவரட் ஆங்கர் லலிதா. நெக்ஸ்ட் நம்ம சூப்பர் ஹிட் சாங்ஸ் கேட்கலாமா? இப்போ போதா இப்படிதான் நம்ம தொகுப்பாளர் தமிழ் துண்டு துண்டு தொண்டாற்றுவாரு. ஐயோ, நெஞ்சு பொறுக்கதில்லையே. அதுல என்னையும் தப்பு. இங்கிலீஷும் தமிழும் மிக்ஸ் பண்ணி பேசுறதுதான் ட்ரெண்ட். அதுல ரீச்சர் ஜாஸ்தி. ஹே, இங்கிலீஷ் தாயா கெத்து. ஏமா, இவனுக்கு சொல்றதும் கரெக்ட் தான். தமிழ்நாட்டுல முக்காவாசி பேரு கருணை வாங்கியாது அவங்க குழந்தைகளை எதுக்கு இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வைக்கிறாங்கன்னு தெரியுமா? பிகாஸ் தமிழ் மீடியம்ல படிச்சா கேவலம். இங்கிலீஷ் தான் கெத்து. டேய், நாடா நா சிட் டவுன் மேன். நீ ரொம்ப நல்லா தமிழ் பேசுற மாதிரி ரொம்பவே ஷோ ஆஃப் பண்ற. கேட்டியாமா, நான் பேசுற தமிழ் இவனுக்கு பிடிக்கல. ஏன்? நான் பேசுற தமிழ் கலீஜான். என் அப்பா அம்மாவை நான் ஆசையா ஆயான்னு கூப்பிடுவேன். ஆனா இவனுங்க பாட்டின்னு கூப்பிடணும்னு சொல்றாங்க. ஆயா என்பது சுத்தமான தமிழ் சொல். ரொம்ப தேங்க்ஸ் வாத்தியாரு. எது எப்படியோ தமிழோட இங்கிலீஷ் ராக்ஸ். ஆமாம் சார், சீரியஸ்லி எனி லாங்குவேஜ் should be user friendly. இதெல்லாம் ஒன்றும் புரியல. ஐகாரு குறுக்குமா அவுகாரு குறுக்குமா பகுப்பதா ஒரு பிளக்கணமா. ஹையா, ஏமா நீ ஏமா அழுகுற? அவனுக்கு தடுக்கிறாங்க. இல்லையப்பா, நான் அழுவதில் தான் அவர்களுக்கு மகிழ்ச்சி என்றால். அழியிற ஆளாமா நீ? தப்ப பசங்கமா அழுகுற. யோ பாக்கி, நீயும் மாயா. யாராலையும் உன்னை அழிக்க முடியாதுமா. தட்டினா தாராடுவாங்கம்மா. இப்ப பாக்குறியா நீ? மெரிட்னா ஓடிடுவாங்க. பாக்குறியா? ஏந்திரமா நீ? எந்திரிமா, பேசுமா நீ? பேசுங்க தாயே. யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்டீர்கள்? இது வேலைக்கு ஆகாது. அவங்களை கலாய்ச்சி ஓடிடு. நம்ம ஸ்டைல் ஆடி. ஏண்டா டே, 26,000 இருக்கிற உனக்கே இவ்வளோனா 247 எழுத்துக்கள் இருக்கிற எனக்கு எவ்வளோ இருக்கும்? இன்னைக்கு நேற்று இல்லடா, என் வயச இப்போ வரைக்கும் யாராலே கண்டுபிடிக்க முடியலடா. நேற்று பாருங்க காண்டு, உனக்கு ஏன் மேல என்ன காண்டே? என்ன அழிக்கிறது அவ்வளோ எழுதி இல்லடா. டேய் தம்பி, நீ இல்ல என்ன எவனாலையும் அழிக்க முடியாதுடா.
தலைவியே நான்கு படைகளின் வீரம் என பாட்டும் தொகையுமாய் சங்க இலக்கியங்களில் தன்னை உலகிற்கு கற்பித்த உலகின் மூத்த குடி நம் தமிழினம். பல்லாயிரம் ஆண்டுகள் தடைகள் தாண்டி வீர நடை போடும் நம் தமிழ் தாயை கைப்பிடித்து இடையூறுகள் கலைந்து இன்னும் பல தலைமுறைகள் தாண்டி எடுத்துச் செல்லும் தலையாய கடமை நமக்கு இருக்கிறது. தமிழ் ஒரு மொழி மட்டுமல்ல, அது மக்களின் வாழ்வு முறை என்பதை உணர்த்தும் பாரதி தமிழ் பள்ளி ஒரு சிறு முயற்சி தான். இனி ஒரு விதி செய்வோம், இயன்றவரை தமிழில் பழகி நம் பெருமையை எந்த நாளும் காப்போம். நம்ம எவ்வளவோ குறும்படங்களை பார்த்துருக்கிறோம். குறும்படங்கள் எடுக்கிறக்கே எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு எடிட் பண்ணி பதிவு திருத்தம் பண்ணி வர்ற அந்த
திரைப்படங்களிலேயே இவ்வளவு ஒரு நுணுக்கமான நுட்பங்களை நீங்க பார்க்க முடியாது. இந்த சின்ன குழந்தைகளை வச்சு நம்ம முன்னாடி 54 நிமிடங்கள் லைவா ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறாங்க. இது இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு திரைப்படங்கள் எடுக்கும்போது $30 $40 கொடுத்து நம்ம திரையரங்கில போய் பார்க்கிறோம். 50 நிமிஷத்துல படம் எடுத்திருக்கிறோம், அதுக்காக நம்ம $50 கொடுக்கலாம். ஆனா நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் சோ ஈஸி. 317 குழந்தைகள் இந்த ப்ரோக்ராம்ல கலந்துருக்கிறாங்க. அவ்வளவு ஒரு நேர்த்தியா 54 நிமிடங்கள்ல செஞ்சு முடிச்சு சர்வம் தமிழ் தமிழ் சர்வம் அப்படிங்கிறத போன இதுல எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்குது, இனிமேல் எப்படி வரும் நம்மளையே நினைக்கிற அளவுக்கு ஆச்சரியப்படுத்தியிருக்காங்க. அதனால இந்த நிகழ்ச்சியை நடத்திய பாரதி தமிழ் பள்ளிக்கும் அதனுடைய அனைத்து குழந்தைகளுக்கும் அதன் ஆசிரியர்களுக்கும் இதை ஒருங்கிணைத்து கதை இயக்கம் வசனம் செய்த அத்துணை ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் தமிழ் சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது இந்த பள்ளியினுடைய முதல்வர் திருமதி கிருத்திகா ஸ்ரீதர் அண்ட் திருமதி சபிதா சண்முகராஜா துணை முதல்வர் அவர்களை பாராட்டுகிறோம். அவர்கள் மேடைக்கு வரவும்.